ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஆல். இந்த பதிவில் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கான ஒரு பேசிக்கை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பேசிக்கை நீங்கள் கன்ஃபார்ம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கினீங்கன்னா இதில் நீங்கள் அன்றாடம் நீங்கள் பேசுகிறதுக்கு சின்ன சின்ன வேர்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு, இந்த ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே இந்த சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாமே ஒரு கொஷினாக கேட்போம்ல, நீங்கள் எப்படி இருக்கீங்க, எங்கே போயிட்டு வர, படிச்சியா, இந்த மாதிரி நம்ம ஒரு கேள்வியாகவே கேட்போம்ல. அதுக்கெலாம் எந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். வாட், என்ன. வாட் அப்படின்னா என்ன. வேர் அப்படின்னா எங்கே. வேர் அப்படின்னா எங்கே. நம்ம ஒருத்தரோட பேர் கேட்கும்போது வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்குறோம். அப்போ வாட்னா என்ன, என்ன உன் பேர் அப்படின்னு கேட்குறோம். வேர் ஆர் யூ கோயிங், நீ எங்கே போகிற. வேர்னா எங்கே, எங்கே போகிற அப்படின்றது. விச் அப்படின்னா எது. விச் அப்படின்னா எது. இதுவா, அதுவா, எது அப்படிலாம் நம்ம கேட்போம்ல. அந்த இடத்துல நம்ம விச் ஒன் ஆஃப் தம், இதில் எது அப்படின்னு கேட்போம்ல. அங்கே நம்ம விச் யூஸ் பண்ணுவோம். ஹூ அப்படின்னா யார். ஹூ அப்படின்னா யார். ஹூ ஆர் யூ அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்போது யார் நீ அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அப்போது அந்த இடத்துல யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழில் கேட்குறோம். அந்த இடத்துல நம்ம இங்கிலீஷில் என்ன யூஸ் பண்ணலாம். who are you. whom அப்படின்னா யாரை. whom அப்படின்னா யாரை, நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு தெரில, அந்த இடத்துல நம்ம whom யூஸ் பண்ணலாம். whose அப்படின்னா யாருடைய. whose அப்படின்னா யாருடைய. whose this book, இது யாருடைய புக்கு. அந்த இடத்துல இது யாருடையது அப்படின்னு நம்ம கேட்கும் போது அங்கே whose நம்ம பயன்படுத்தலாம். why அப்படின்னா ஏன். why அப்படின்னா ஏன். நான் எதுக்கு பண்ணணும், நான் ஏன் பண்ணணும். why me, நான் ஏன் அப்படின்னு கேட்போம்ல. அந்த இடத்துல why யூஸ் பண்ணலாம். how அப்படின்னா எப்படி. how is this happen, இது எப்படி நடந்தது. அந்த மாதிரி நம்ம ஒரு இடத்துல நம்ம கேட்கும்போது how அப்படின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணணும். how many அப்படின்னா எத்தனை. how many people, எத்தனை பேர் வந்திருக்காங்க, எத்தனை பேர். how many, அந்த இடத்துல how many. அதே how much அப்படின்னா நீங்கள் ஒரு தக்காளி வாங்குறீங்க, இல்லை உருளைக்கிழங்கு வாங்குறீங்க, ஏதோ ஒரு வெஜிடபிள்ஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதோட விலை எவ்வளவோ, இந்த ட்ரெஸ்ஸோட ரேட் எவ்வளவு, அந்த எவ்வளவு அப்படின்னு கேட்கும்போது how much is this அப்படின்னா இது விலை எவ்வளவு. ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லி கான்வர்சேஷனில் வாட், வேர், விச், ஹூ, ஹூம், ஹூஸ், ஒய், வவ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இதெல்லாம் தமிழில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தமிழில் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா இங்கிலீஷ்லேயும் உங்களுக்கு என்ன அங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கும். ஸோ என்ன அப்படின்னா வாட் அங்கே யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஒய் அங்கே யூஸ் பண்ணணும். ஹூம் அப்படின்னா யாரைன்னு சொல்கிறதுக்கு நம்ம ஹூம் அப்படின்றத யூஸ் பண்ணணும். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள். மீ அப்படின்னா என்னை பற்றி அப்படின்னு வரும்போது மீ அப்படின்னா என்னை. யூ அப்படின்னா உன்னை. நம்மளுக்கு ஆப்போசிட்டில் யாராவது ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்கள யூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹிம் அப்படின்னா ஒரு ஆணை குறிக்கிறது. ஹிம் அப்படின்னா அவனை. ஹர் அப்படின்னா அவளை. ஹர் அப்படின்னா அவளை. தெம் அப்படின்னா அவர்களை. தெம் அப்படின்னா அவர்களை. இதெல்லாம் நீங்கள் நார்மலாக உன்னை, அவனை, இவங்களை, அவர்களை அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. அந்த மாதிரி இடத்துலலாம் ஹிம் யார் யூஸ் பண்ணணும். ஹிம்னா ஒரு ஆணை குறிக்கிறது. ஹிம் அப்படின்னா அவனை. ஹர் அப்படின்னா அவளை. டெல் ஹர்,
டெல் இம், அவங்கிட்ட சொல்லு, அவகிட்ட சொல்லுலாம் நம்ம சொல்லுவோம்ல, அந்த இடத்துல வந்து ஹிம் ஆர் யூஸ் பண்ணலாம். தெம் அப்படின்னா அவர்களை, யாரோ ஒருத்தர் ஒரு மூணாவது மனுஷங்களை நம்ம சொல்லும் போது அவர்களை அப்படின்னு சொல்லணும். இங்கே பாருங்கள், டூ அப்படின்னா இக்கு, இக்கு அப்படின்றது வந்து டூ. இதை வந்து இப்போது உனக்கு, எனக்கு அந்த மாதிரி சொல்லுவான்ல, டு மீ, டு யூ அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அங்கே வந்து டூ யூஸ் பண்ணும்போது அதோட டூவோட மீனிங் என்ன, இக்கு. ஃபார் அப்படின்னா காக, இப்போது உனக்காக. ஃபார் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், உனக்காக, எனக்காக, அவர்களுக்காக, அவனுக்காக அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, ஃபார். இப்போது இந்த டூ, ஃபார், ஃப்ரம், வித், அபவுட் இதெல்லாம் வந்து என்ன மீனிங்னு பார்த்துக்கோங்க. டூனா கு, ஃபார்னா காக, ஃப்ரம் அப்படின்னா இருந்து, ஃப்ரம் இங்கேருந்து அங்கே அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, ஃப்ரம்னா எங்கே தொடங்குகிறோமோ அதுதான் ஃப்ரம். வித் அப்படின்னா உடன், அபவுட் அப்படின்னா பற்றி. இதில் நம்ம ஒன்று ஒன்றா, இப்போது இதை மட்டும் நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஒன்று ஒன்றா நான் வந்து கீழே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அபவுட்னா என்னென்னு பார்த்தோம், பற்றி. இதில் மீ அப்படின்னா என்னை, யூ அப்படின்னா உன்னை, இம் அப்படின்னா அவனை, ஹர் அப்படின்னா அவளை, தெம் அப்படின்னா அவர்களை. இதில் பற்றி, அபவுட்னா பற்றின்னு பார்த்தோம். என்னை பற்றி அப்படின்னா அபவுட் மீ, என்னை அப்படின்னா மீ, பற்றி அப்படின்னா அபவுட், அபவுட் மீ. நீ யாரை பற்றி சொல்லிகிட்ருக்க, உன்னை பற்றி தான் சொல்லிகிட்ருக்க, என்னை பற்றி தான் சொல்லிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். அங்கே வந்து நம்ம அபவுட் மீ, அபவுட் மீ அப்படின்னா என்னை பற்றி. அபவுட் யூ அப்படின்னா உன்னை பற்றி. அபவுட் இம் அப்படின்னா அவனை பற்றி. அபவுட் அர் அப்படின்னா அவளை பற்றி. அபவுட் தெம் அப்படின்னா அவர்களை பற்றி. அங்கே யாரை பற்றி பேசிகிட்ருக்காங்க, அங்கே உன்னை பற்றி தான் பேசிகிட்ருக்காங்க. உன்னை பற்றி அப்படின்னா அபவுட் யூ. அவனை பற்றி பேச ஒன்றும் இல்லை, அவனை பற்றி அப்படின்னு அங்கே ஒரு சென்டென்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம்ல, அங்கே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம், அபவுட் ஹிம். அதே அவளை பற்றினா அபவுட் ஹர். இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணோம். அடுத்தது பாருங்கள், வித் அப்படின்னா உடன். அதை வந்து நம்ம எப்படி சென்டென்ஸாக நம்ம ஃபார்ம் பண்ணுறது, வித் மீ அப்படின்னா என்னுடன். ஒருத்தர் வந்து என்னுடன் இருக்காங்கன்னா, ரமேஷ் யார் கூட இருக்கான், வித் மீ என்னுடன். அதே உன் கூட இருக்காங்கன்னா வித் யூ, வித்தும் யூவும் சேர்ந்தா உன்னுடன். வித்துனா உடன், யூ அப்படின்னா உன்னை, வித் யூ அப்படின்னா உன்னுடன். வித் இம் அப்படின்னா அவனுடன். வித் ஹர் அப்படின்னா அவளுடன். வித் தம் அப்படின்னா அவர்களுடன். ஃப்ரம்னா என்னன்னு பார்த்தோம், இருந்து. ஃப்ரம்னா இருந்து. ஃப்ரம் மீ அப்படின்னா என்னிடம் இருந்து. ஃப்ரம் மீ அப்படின்னா என்னிடம் இருந்து. ஃப்ரம் யூ அப்படின்னா உன்னிடம் இருந்து. ஃப்ரம் இம் அப்படின்னா அவனிடம் இருந்து. ஃப்ரம் ஹர் அப்படின்னா அவளிடம் இருந்து. ஃப்ரம் தெம் அப்படின்னா அவர்களிடம் இருந்து. ஃபார்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஃபார் மீ அப்படின்னா எனக்காக, காக. ஒருத்தருக்கா உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன், எனக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, எனக்காக அங்கேயே இரு, அவர்களுக்காக கொஞ்ச நேரம் அங்கே இரு. இந்த மாதிரி வெயிட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ரீசனுக்காக நான் உனக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணுறேன், உனக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன், அவனுக்காக தான் நான் இத்தனையும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன், அவளுக்காக நான் எது வேணும்னா பண்ணுவேன். இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம்ல, அவளுக்காக, உனக்காக, அவனுக்காக, எனக்காக, அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ஃபார். ஃபார் மீ அப்படின்னா எனக்காக. ஃபார் யூ அப்படின்னா உனக்காக. ஃபார் இம் அப்படின்னா அவனுக்காக. ஃபார் ஹர் அப்படின்னா அவளுக்காக. ஃபார் தெம் அப்படின்னா அவர்களுக்காக. அவங்களுக்காக நான் எதை வேணா செய்வேன். ஃபார் தெம் அந்த இடத்துல வந்து ஃபார் தெம்.
இந்த மாதிரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். டூனா க்கு, டு மீ அப்படின்னா எனக்கு, டு யூ அப்படின்னா உனக்கு, டு ஹிம் அப்படின்னா அவனுக்கு, டு ஹர் அப்படின்னா அவளுக்கு, டு தெம் அப்படின்னா அவர்களுக்கு. இப்போது ஃபார், டு, தெம், அபவுட், வித் இதெல்லாம் வந்து நம்ம எப்படி ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருக்கோம். இதில் வந்து இப்போ நம்ம ஒருத்தருக்கே வந்து ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்கிறோம், உனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது உனக்குன்ற நம்ம உனக்காக பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு சொல்ல மாட்டோம், உன்னிடமிருந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நம்ம தப்பாக அபோட்டையும் ஃப்ரம்மையும் வந்து நம்ம இங்கே வந்து ஹாப்பி பர்த்டே டு யூன்னு சொல்லும் போது நம்ம அங்கே அதை வந்து நம்ம இங்கே எடுத்து வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்போது நம்ம அங்கே என்ன யூஸ் பண்ணணும், உனக்கு அப்படின்னு சொல்லும் போது டூ தான் யூஸ் பண்ணணும். உனக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள், ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னா உனக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அப்போது அங்கே உனக்குன்னு சொல்கிறோம்ல, அதுக்காகத்தான் நம்ம டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்றத வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது வேர்ப் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். வேர்ப் அப்படின்னா ஒரு செயல் வந்து நடக்கிறது, அதை தான் வந்து வேர்ப் அப்படின்னாவே ஒரு செயலை தான் குறிக்கும். இப்போ வேர்புக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு செயல் வந்து செய்கிறது, ஒரு செயலை வந்து தான் நம்ம வேர்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த நம்ம இங்கிலீஷில் லேர்ன் பண்ணோம் சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்னன்றது வந்து ஒரு பேசிக். அதை வந்து நம்ம கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் நம்ம வேர்ப்னா என்னன்னு பார்க்கலாம். நான் படிக்கிறேன். இப்போது நான் படிக்கிறேன்னா படிக்கிறதுன்றது வந்து ஒரு செயல். நம்ம படிக்கிறேன், சாப்பிட்றேன், விளையாடுறேன், சமைக்கிறேன், இதெல்லாம் வந்து ஒரு செயலை குறிக்குது. இதெல்லாம் வந்து தான் நாம் வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் படிக்கிறேன் அப்படின்னா ஐ ஸ்டடி, ஐ ஸ்டடி. இதை வந்து இங்கே வந்து ஸ்டடி அப்படின்றது வந்து தான் வேர்ப், ஒரு செயலை குறிக்கிறது. படிக்கிறதுன்றது ஒரு செயல். அப்போது ஐ ஸ்டடி, ஸ்டடி அப்படின்றது வந்து வேர்ப். அவன் சாப்பிடுகிறான், சாப்பிடுகிறான் அப்படின்னா அது வந்து ஒரு செயல். சாப்பிட்றது வந்து ஒரு வேலை இல்லை ஒரு செயல் அப்படின்றது, அதை வந்து வேர்புன்னு சொல்லுவோம். ஹீ ஹீட்ஸ், ஹீட்ஸ் அப்படின்றது வந்து தான் வேர்ப். அவள் வருகிறாள். ஷீ கம்ஸ், கம்ஸ் அது வந்து ஒரு வர்றது அப்படின்றது வந்து ஒரு செயல். அப்போது கம்ஸ் அப்படின்றது வந்து வேர்ப். நான் கிரிக்கெட் விளையாடினேன். இதில் விளையாடுறது வந்து ஒரு வேர்ப். ஐ பிளேட் கிரிக்கெட். இங்கே வந்து ப்ளே பண்ணுறது வந்து தான் ஒரு செயல். கிரிக்கெட்டுன்றது வந்து ஒரு விளையாட்டாக இருந்தாலும் இங்கே வந்து என்ன ஒரு செயல் வந்து நடக்குது, விளையாடுறது. அப்போ விளையாடுறதுக்கு வந்து பிளேடு, பிளேயிங், பிளேயிங், பிளேடு இதெல்லாம் வந்து ஒரு வேர்ப். அவன் படித்து கொண்டு இருக்கிறான். ஹீ இஸ் ஸ்டடியிங். படிச்சுட்டு இருக்கிறது தான் வந்து வேர்ப். அப்போது ஸ்டடியிங் அப்படின்றது தான் வந்து இங்கே வேர்ப். அடுத்தது சப்ஜெக்ட்னா என்ன? ஒரு செயல் வந்து யாரை வச்சு ஒரு செயல் வந்து நடக்குதோ அதுதான் சப்ஜெக்ட். இங்கே ஐ, வி, இ, யூ, ஷீ, தே இதெல்லாம் வந்து சப்ஜெக்ட். ஐனா என்ன? நான். ஹீனா அவன், ஷீனா அவள், நீ, நீங்கள் அப்படின்னா யூ, நாங்கள் அப்படின்னா வி, தே அப்படின்னா அவர்கள், ஹிட் அப்படின்னா அது. இதெல்லாம் வந்து சப்ஜெக்ட். இது இல்லாமல் நம்ம ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது குமார், ரவி, அனிதா, சுஜாதா, கவிதா இவங்களோட நேம் வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணும்போது அந்த சென்டென்ஸில் வர நேம்களும் வந்து என்னென்னா ஏன்னா அது ஒரு ஆணையோ பெண்ணையோ தானே குறிக்குது. ஸோ அதுவும் நம்மளுக்கு வந்து சப்ஜெக்ட் தான். நேம்ஸும் வந்து நம்மளுக்கு சப்ஜெக்ட் தான். இதில் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் வாங்க. நான் விளையாடுகிறேன். யார் விளையாடுறாங்க? இங்கே வந்து விளையாடுறாங்க அப்படின்னு சொன்னால் யார் அப்படின்றத வந்து ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. ஸோ
அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், யார் விளையாடுறாங்க அப்படின்றது. அப்போது நம்மளுக்கு வந்து இங்கே வந்து எது வந்து நம்மளுக்கு சப்ஜெக்டாக இருக்குது, நான். ஐ ப்ளே, இங்கே வந்து ஐ அப்படின்றது வந்து தான் சப்ஜெக்ட். அவன் சாப்பிடுகிறான், ஹீ ஹீட். ஒரு செயலை மட்டும் சொன்னால் அது வந்து ஒரு கம்ப்ளீட் ஆகாது. ஸோ சப்ஜெக்டோடு நம்ம சொன்னால் தான் அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். அப்போது ஹீ ஹீட், அவன் சாப்பிடுகிறான் அப்படின்னா ஹீ ஹீட். இதில் ஹீ அப்படின்றது வந்து சப்ஜெக்ட். அவன் வருகிறான், ஈ கம்ஸ். இதில் வந்து ஹீ வந்து சப்ஜெக்ட். நான் சாப்பிடுகிறேன் அப்படின்னா ஐ ஈட். ஐ அப்படின்றது வந்து சப்ஜெக்ட். அது ஈட் அப்படின்றது வந்து ஒரு செயல், அது வந்து வேர்ப். நான் பள்ளிக்கு போகிறேன், ஐ கோ டு ஸ்கூல். ஐ அப்படின்றது வந்து சப்ஜெக்ட், கோ அப்படின்றது போகிறது. அப்போது அது வந்து ஒரு செயல், அது வந்து ஒரு செயல், அப்போ அது வந்து வேர்ப்.